அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது நம்முடைய நம்முடைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 19ஆம் தேதி முதல் துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரத்தில் நடந்த தமிழ் பொதுவுடன் திட்டத்தில் துவங்கி வைத்து பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் வருகின்ற 19ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று அறிவித்திருக்கிறார். கூட்டத்தில் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து பேசிய ராஜகண்ணப்பன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 19ஆம் தேதி துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்றும் பேசியிருக்கிறார். ஏற்கனவே துணை முதலமைச்சர் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக அது குறித்தும் பல்வேறு மூத்த அமைச்சர்களும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக, அது குறிப்பாக துணை முதல்வராக வர வேண்டும் என்றும் தங்களுடைய விருப்பத்தையும் அதே போல தங்களுடைய ஆசையும் மூத்த அமைச்சர்களும் திமுகவினுடைய ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் அது குறித்து கடந்த வாரம் முதலமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்பின் போது பேசினார். அப்போது அதற்காக இன்னும் பழுக்கவில்லை என்று ஒரு வார்த்தையும் முதலமைச்சர்கள் தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்த நிலையில் தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரத்தில் நடந்த தமிழ் புதுவரும் திட்டத்தின் கீழ் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து வருகின்ற 19ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பங்கேற்பார் என்று தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 5 நாள் பயணமாக ஒலிம்பிக் போட்டியை காண அங்கு சென்றிருக்கும் சூழலில் தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரத்தில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவிக்கும் பொழுது உறுதியாக வருகின்ற 19ஆம் தேதி துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார்.